ஹலோ நீட்டஸ்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் டு அஜூஸ் நீட் லேப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிவிங் வேர்ல்ட் சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாப்டருக்கான எம்சிக்யூஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வித்தவுட் டிலே நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் growth include ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ் இன் மாஸ், ஆப்ஷன் பி இன்க்ரீஸ் இன் நம்பர், ஆப்ஷன் சி இன்க்ரீஸ் இன் லெங்க், ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. என்னவா ஆன்சர் இருக்கும்? டைரக்ட் என்சிஆர்டி கொஸ்டின். ஸோ நம்ம வந்து இன்க்ரீஸ் இன் லெங்க் நம்ம என்சிஆர்டியில் பார்க்கவே இல்லை, அப்படிதானே? அப்போ இதாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டாக இருக்க தான் வாய்ப்பு. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே தானா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Unicellular organism grow by cell elongation, cell division, accumulation of material on the surface, none of these. ஸோ செல் அலாங்கேஷன் நம்ம பார்த்தோமா? கிடையாது. அக்குமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆன் த சர்ஃபேஸ் பார்த்தோமா? கிடையாது. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இஸ் அ லிவிங் திங்ஸ். அப்போ வந்து நம்ம பார்த்தோம் என்சிஆர்டி லைனில் புக்கில் ஒரு லைன் இருக்கும். யூனிசெல்லுலர் ஆர்கானிசமாக இருக்கட்டும், மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமாக இருக்கட்டும், போத் க்ரோஸ் பை செல் டிவிஷன் அப்படின்ட்டு ஒரு லைன் இருக்கு. ஓகே தானா? ஸோ அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்னது? செல் டிவிஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, மவுண்டெயின்ஸ், boulders and sand mounds also grow, but they are not considered as living organism because they grow by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், accumulation of materials on their inner surface, the division of their particles, accumulation of materials on their outer surface, both A and B. ஓகே தானா? ஸோ வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்? அது வந்து அதுவும் க்ரோ ஆகும் நம்ம சொல்கிறோம். பட் தேர் நாட் கன்சிடர்ட் லிவிங் ஆர்கானிசம். ஏன் அதை வந்து லிவிங் ஆர்கானிசம் சொல்ல மாட்டோம் அப்படின்னா, அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் வந்து என்னது? சி. ஏன் சி? மெட்டீரியல்ஸ் வந்து அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் அக்குமுலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்டோனுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டோனுக்கு மேலே இன்னொரு ஸ்டோன் வரும், இன்னொரு ஸ்டோன் வரும், இன்னொரு ஸ்டோன் வரும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து மெட்டீரியல்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்து லிவிங் கிடையாது, இது நான் லிவிங் திங்ஸ் தான். ஓகே தானா? ஸோ ஆப்ஷன் என்னது? சி. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் growth இன் பிளான்ஸ். ஓகே தானா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். growth occurs continuously throughout their lifespan by cell division. இது கரெக்டா? கரெக்ட். அடுத்த பாருங்க. the growth is seen only up to a certain age. கிடையாது. இது அனிமல்ஸுக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்ட். ஓகே தானா? ஆனால் பிளான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இது கரெக்ட் கிடையாது. அடுத்த பாருங்க. growth occurs by the accumulation of materials on the upper surface of their cells. இது கிடையவே கிடையாது, பார்த்தாலே நமக்கு தெரியும். அடுத்த பாருங்க. growth occurs only in certain cells. அப்படி கிடையாது, எல்லா செல்ஸ்லயுமே growth occurs ஆகும். ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். ஓகே, இன் ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா ரீப்ரொடக்ஷன் அக்வர்ஸ் பை. ஈஸ்ட்லையும் ஹைட்ராலையும் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கான்ஜுகேஷனா, ஸ்போர்லேஷனா, பட்டிங்கா, நன் ஆஃப் தீஸா? பட்டிங். ஓகே தானா? ஸோ நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் என்சிஆர்டியோட டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ என்சிஆர்டி ரீடிங் இஸ் கம்பல்சரி. நம்மளோட வீடியோவில் என்சிஆர்டியோட லைன் பை லைன் நோட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த லிவிங் வேர்ல்ட் பார்ட் 4 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம போய் பாருங்க. ஓகே தானா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The organisms that can multiply by fragmentation is are. ஸோ fragmentation வச்சு மல்டிப்ளை பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் யாரெல்லாம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ஃபங்கை, filamentous algae, protonema of mosses, all of these. எஸ், இந்த எல்லாமே வரும். ஓகே தானே? ஆல் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க இருக்கு கொஸ்டின் நம்பர் 7. இன் அமீபா ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானிமஸ் வித். அமீபால ரீப்ரொடக்ஷன் எப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல, அமீபா வந்து ஒரு அமீபாவா இப்படி இருக்கும். ஓகே தானா? அதுல வந்து ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா,
பைனரி ஃபிஷன் நடக்கும் அமீபால, அப்படிதானே? ஸோ வந்து அப்போ ஒரு அமீபா வந்து என்னது ஆகும், 2 அமீபாவா ஆகும். இப்போ growthனா என்னது, இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆல்சோ growthன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து இது பேரண்ட் அமீபா 2 டாட்டர் அமீபா ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இங்க ரீப்ரொடக்ஷனும் நடக்குது. அப்போ ரீப்ரொடக்ஷன் இன் அமீபா, ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானிமஸ் வித் என்ன ஆன்சரா இருக்கும், growth தான் ஆன்சரா இருக்கும். growthன்ற ஆப்ஷன் நமக்கு ஆன்சர்ல இருக்கான்னு பார்ப்போமா? டைஜஷன், லொக்கோமோஷன், growth இந்த இருக்கு இல்லையா, the answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8th கொஸ்டின். லிவிங் ஆர்கானிசம் that do not reproduce are, லிவிங் ஆர்கானிசம் do not reproduce எதெல்லாம் reproduce பண்ணாது, mules, worker bees, infertile human couples, all of these ஓகே தானா, ஈஸி கொஸ்டின். அடுத்து பாருங்க, மேஷ் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளனாரியா என்ன பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரா, ஃபங்கை, அமீபா. அமீபா நம்ம இப்போ தான் பார்த்தோம், என்னது பைனரி ஃபிஷன் பண்ணுன்னு பார்த்தோம், அப்படிதானே? ஸோ அமீபா பைனரி ஃபிஷன். ஃபங்கை என்ன பண்ணும், ஃபங்கை புரோட்டோனிமா, மோசஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, ஃபிலமெண்டஸ், ஆல்கே இதெல்லாம் என்ன பார்த்தோம், ஃப்ராக்மெண்டேஷன். அப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட். பிளனாரியா ரீஜெனரேஷன், டூ ரீஜெனரேஷன் பண்ணும். அடுத்தது ஹைட்ரா பட்டிங், இதையும் பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் என்னது, 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஓகே தானா, ஓகே. ஸோ அடுத்த 10th கொஸ்டின் பாருங்க. The sum total of all the chemical reactions occurring in our body is, இது வந்து என்னது, அனபாலிசமா, கெட்டபாலிசமா, மெட்டபாலிசமா, none of these ஆ? Yes, of course, we know sum total of all chemical reactions occurring in our body is metabolism. அடுத்த கொஸ்டின் பாருங்க. An isolated metabolic reaction outside the body of an organism performed in a test tube is living, non-living, neither living nor non-living, sometimes living and sometimes non-living depending upon environmental factors. என்ன நான் சொல்லியிருக்கேன்னா, ஒரு நம்மளோட மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை வந்து அவுட் சைட் த பாடி நம்மளால பண்ண முடியுமா, அதாவது ஒரு இன்விட்ரோ கல்ச்சர்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். அந்த ரியாக்ஷன் அங்கே லிவிங் தான், ஆனால் அந்த டெஸ்ட் டியூப் என்னது, அது வந்து நான் லிவிங். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, நெய்தர் லிவிங் நார் நான் லிவிங். லிவிங்னும் சொல்ல முடியாது, நான் லிவிங்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே கிடையாது. ஓகே தானா? ஸோ இது வந்து டைரக்ட் என்சிஆர்டி லைன் பேஜ் நம்பர் 5ல இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே தானா? ஸோ அடுத்து பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கணும். ஓகே தானா? ஆல் லிவிங் ஆர்கானிசம் எக்ஸிபிட் மெட்டபாலிசம், கரெக்டா? கரெக்ட். அப்போ இது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. மெட்டபாலிசம் இஸ் த சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் அக்வரிங் இன் அவர் பாடி, இதுவுமே கரெக்ட் தான். அடுத்தது, மெட்டபாலிசம் இஸ் எ டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம், இதுவும் கரெக்ட் தான். அது அப்படிதானே? அப்போ அடுத்த ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கணும். Metabolic reaction cannot be demonstrated outside the body in cell-free system. என்ன சொன்ன, மெட்டபாலிக் ரியாக்ஷன் வந்து செல்-ஃப்ரீ சிஸ்டம்ல நம்மளால பண்ண முடியும். ஒரு டெஸ்ட் டியூப்ல நம்மளால மெட்டபாலிக் ரியாக்ஷன் பண்ண முடியும். அந்த ரியாக்ஷனுக்கு உயிர் இருக்கு, ஆனா அந்த டெஸ்ட் டியூபுக்கு உயிர் இல்லை. அப்ப ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, cannot be demonstrated சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகே தானா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Isolated metabolic reactions occurring in vitro are not living things but surely living reaction. It proves that A of the body is the defining property of life forms. Here A is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அதே சொன்ன அதே கதை தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன, மெட்டபாலிக் ரியாக்ஷன் தான் ஆன்சர். ஓகே தானா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஃப்ரம் த ஃபாலோயிங். டிஃபைனிங் எதெல்லாம் கேட்குறாங்க, growth நாட் டிஃபைனிங், எபிலிட்டி டு மேக் சவுண்ட் ஒன்று கிடையவே கிடையாது, ரீப்ரொடக்ஷனும் நாட் டிஃபைனிங், ஆனால் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை இது என்னது தான் டிஃபைனிங். அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. அடுத்தது, ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட். ஃபோட்டோ பீரியட் என்ன அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தோம். ஓகே தானா? ஸோ ரீப்ரொடக்ஷனா, மெட்டபாலிசமா, growth-ஆ, செல்லுலர் ஆர்கனைசேஷனா? ஸோ டைரக்ட் என்சிஆர்டி என்னது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே தானா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. லிவிங் ஆர்கானிசம் ரெஸ்பாண்ட் டு என்விரான்மெண்டல் ஸ்டிமுலை which could be physical, chemical, biological, all of these.
ஆமா. அது பிசிக்கலாவும் இருக்கலாம், கெமிக்கலாவும் இருக்கலாம். சம் கெமிக்கல்ஸ் மூலமா வர்றதாவும் இருக்கலாம். இல்ல பயாலஜிக்கலாவும் கூட இருக்கலாம். ஓகே தானா? அப்ப வந்து ஆல் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். அடுத்தது பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. growthனா என்னது? இன்க்ரீஸ் இன் நம்பர் அண்ட் மாஸ். அது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது என்னது? ரீப்ரொடக்ஷன் என்னது? ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஜெனி. அடுத்தது மெட்டபாலிசம் என்னது? சம் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்து கான்ஷியஸ்னஸ், சென்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு என்விரான்மெண்டல் ஸ்டிமுலி. அப்போ 17 ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஓகே தானா? ஓகே, அடுத்தது கொஸ்டின் பாருங்க. All living organisms are linked to each other because they show a common cellular organization. Okay, இது கரெக்ட் தான். They possess common genetic material of the same time. அப்படி கிடையாது. நம்மளுக்கு காமன் ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு. ஆனா வந்து அதோட டிகிரி என்ன ஆகும்? வேரி ஆயிட்டே இருக்கும். எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி சிமிலரா ட்வின்ஸ் மாதிரியா இருக்கும்? இல்ல இல்லையா? எல்லாருமே நம்மளோட நம்ம ஒரு ஃபாதர் ஒரு மதர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 சில்ட்ரன் இருக்காங்கன்னா 2 சில்ட்ரனும் அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க, 2 சில்ட்ரனும் அப்பா மாதிரி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அம்மாவுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அம்மாவும் அப்பாவும் கலந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலவங்க அவங்களோட ஆன்சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து டிகிரி என்ன ஆகுது? அங்க வேரிங் ஆகுது. ஆல் ஆஃப் தீஸ். அப்போ ஆப்ஷன் இது கிடையாது, டி கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி த ஆன்சர். ஓகே தானா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசர்ஷன் ரீசன்ல கேட்டிருக்காங்க. நான் லிவிங் ஆப்ஜெக்ட் ஆல்சோ க்ரோ. ஓகே, கரெக்ட் தான். தே க்ரோ பை அக்குமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். இதுவும் கரெக்ட் தான். அப்போ இந்த ரீசன் வந்து இந்த அசர்ஷனுக்கு கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஏ பி சி டி இதுல என்னவா இருக்கும்? 19க்கு எஸ், 19க்கு both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. இதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேதானா? ஸோ அடுத்ததும் அதே மாதிரி ஒரு assertion and reason தான் பார்க்குறோம். அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஆமா, ரீப்ரொடக்ஷன் லிவிங் ஆர்கானிசம் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் நம்ம சொல்ல மாட்டோம். அடுத்தது மியூல்ஸ் டு நாட் ரீப்ரொடியூஸ். ஆமா, இதனாலதான் இது நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். அப்போ இதுவுமே ரீசன் வந்து அசர்ஷனுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. இது ஆன்சர். அடுத்தது அதே மாதிரி ஒரு assertion reason கொஸ்டின் பார்க்கலாம். நான் லிவிங் ஆப்ஜெக்ட் ஆல்சோ எக்ஸிபிட் மெட்டபாலிசம். அப்படியா? கிடையாது. அப்படின்னா நம்ம அதையும் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்க மாட்டோம்ல. அப்போ இது வந்து தப்பு இந்த ஸ்டேட்மெண்ட். ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் அக்வரிங் இன்விட்ரோ ஆர் லிவிங் திங்ஸ். ஓகே தானா? ஸோ அது லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது? அசர்ஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு தெரியுது. ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் அக்வரிங் இன்விட்ரோ ஆர் லிவிங் திங்ஸ் கிடையாது, அது லிவிங் ரியாக்ஷன் தான். ஓகே தானே? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதான்? ராங் தான். அப்போ 21க்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ப்ராசஸ் ஆஃப் நேமிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இஸ் கால்டு. ஓகேவா? ஒரு ஆர்கானிசமா நம்ம நேம் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் என்ன சொல்வோம்? வெரி குட், நாமென்கிளேச்சர்னு சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக், டாக்ஸானமி, நாமென்கிளேச்சர், நன் ஆஃப் தீஸ். நாமென்கிளேச்சர். ஓகே தானா? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் மீன்ஸ். ஸோ ஐடென்டிஃபிகேஷன், ஒரு ஆர்கானிசம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன சொல்வோம்? இட்ஸ் கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன், இட்ஸ் கரெக்ட் கிளாசிஃபிகேஷன், இட்ஸ் கரெக்ட் நாமென்கிளேச்சர், ஆல் ஆஃப் தீஸ். ஸோ 23க்கு ஆன்சர் என்னது? 23க்கு ஆன்சர் என்னது? ஆல் ஆஃப் தீஸ். ஓகே தானா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 24th கொஸ்டின். ICBN ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இது வந்து நான் வந்து கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஃபார் கொடுத்து கேட்பாங்க, ஆஃப் கொடுத்து கேட்பாங்க, வேற ஏதாவது கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னா. ஓகே தானா? ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே ஃபார் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க? இன்டர்நேஷ்னல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இன்டர்நேஷ்னல், இந்தியன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் இந்த ஆப்ஷனே வராது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம எமிட் பண்ணிடலாம்.
அடுத்தது பாருங்க, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் இருக்கு. இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் சென்டர், இன்டர்நேஷனல் சென்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டர் இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ கோடு தான் வரும். ரெண்டு ஆப்ஷன் எமிட் பண்ணிட்டோமா, அப்போ ஆப்ஷன் ஏயா ஆப்ஷன் டியான்னு மட்டும் தான் நமக்கு தெரியணும். ஸோ பயாலஜிக்கல் கிடையாது. பின்னா பொட்டானிக்கல், இசட்னா ஜுவாலஜிக்கல். அப்போ பயாலஜிக்கல் இல்லப்போ டி தான் ஆன்சர். ஓகே தானா? ஸோ இந்த கொஸ்டின் நான் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி நீங்களும் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே தானா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சயின்டிஃபிக் நேம்ஸ். தே என்ஷூர் தட் ஈச் ஆர்கானிசம் ஹேஸ் ஒன்லி ஒன் நேம். ஓகே, கரெக்ட். ஒரு நேம் தான் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எனி ஆர்கானிசம் ஷுட் எனேபிள் த பீப்புள் டு அரைவ் அட் த சேம் நேம். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். அப்படி தானே? இப்போ ஒரு ஆர்கானிசம் பற்றி நம்ம சொல்கிறோன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஆர்கானிசம், பர்டிகுலர் ஆர்கானிசம் தான் ஞாபகம் வரணும். ஓகே தானா? டு என்ஷூர் that such a name has not been used for any other organism. மேஞ்சிஃபரா இண்டிகான்னு வைக்கிறோம்னா அது மேங்கோக்கு தான் மட்டும் தான் வைக்கணும். அந்த மேஞ்சிஃபரா இண்டிகாவை கொண்டு போயிட்டு வேற ஒரு ஃப்ரூட்ஸ்க்கு வைக்கக்கூடாது. ஓகே தானா? அடுத்தது ஆல் ஆஃப் தீஸ். அப்போ ஆப்ஷன் என்னது? 25க்கு ஆல் ஆஃப் தீஸ். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அடுத்த பாருங்க, the system of providing a name with two component is called. ரெண்டு நேம் வைக்கக்கூடிய அந்த சிஸ்டமுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ட்ரைனாமியல், ட்ரைனா 3, பைனாமியல், பைனா 2, யூனினாமியல். ஸோ யூனினாமியலும் கிடையாது. ஸோ ஆன்சர் என்னது? பைனாமியல், செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே எல்லாரும் ஃபர்ஸ்ட் அது போயிருவீங்க. ஓகே தானா? அடுத்த பாருங்க, த நேமிங் சிஸ்டம் விச் இஸ் ப்ராக்டிஸ்ட் பை பயாலஜிஸ்ட் ஆர் ஓவர் த வேர்ல்ட் வாஸ் கிவன் பை யாரு? ஹெக்கல் கிடையாது, கேரளஸ் லினேயஸ். ஓகே தானா? ஸோ ஈஸி கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். பயோடைவர்சிட்டினா என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டைவர்சிட்டினா வெரைட்டி. இப்போ வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் தான் பயோடைவர்சிட்டி. நாமென்க்ளேச்சர்னா என்ன? ஓகே, நாமென்க்ளேச்சர்னா என்ன? சிஸ்டம் ஆஃப் ப்ரொவைடிங் எ நேம் வித் டூ காம்பனன்ட்ஸ் தான் நாமென்க்ளேச்சர். ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன? சரி, பைனாமியல் நாமென்க்ளேச்சர் தான் இது. ஓகே தானா? ஓகே, நேமிங் ஆஃப் ஆர்கானிசம் தான் நாமென்க்ளேச்சர். ஓகே தானா? ஸோ ஐடென்டிஃபிகேஷன் என்னது? ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்றது. ஓகே தானா? விச் ஆர்கானிசம் இஸ் தட்? இஸ் டிஸ்கிரிப்ஷன். கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் தான் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே தானா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? D3. D3 ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு மெத்தட் சாய்ஸ் வச்சு பார்க்கல 28th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே தானா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் கரெக்ட்லி ரிட்டன் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மேங்கோ which was first described by Carolus Linnaeus. Mangifera indica Carlin abbreviated வந்து சயின்டிஸ்டோட லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் தான் அப்ரிவேட்டட். ஓகேவா? ஸோ மேஞ்சிஃபரா இண்டிகா, மேஞ்சிஃபரா இண்டிகா லின், இது எல்லாமே இதில் கொடுக்கல. ஸோ மேஞ்சிஃபரா இண்டிகா லின் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் மேஞ்சிஃபரா இண்டிகா லின் த ஸ்பெசிஃபிக் எபித்தெட்னா செகண்ட் நேம். ஓகே தானே? அது என்னது? இண்டிகா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இன்கரெக்ட், கரெக்ட் அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரூல்ஸ் ஆஃப் நாமென்க்ளேச்சர். Biological names are generally given in Latin. The first word in biological name represents the genus, while the second component denotes the species epithet. When handwritten, both words of biological names are separately underlined. Both the words of biological names start with capital letter. No, genus மட்டும்தான் capital letter. Species என்ன இருக்கும்? இந்த மேஞ்சிஃபரா இண்டிகால பாருங்க, species small letterல தான் இருக்கும். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே தானா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Which of the following is against the rules of ICBN? ICBN ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. அகெயின்ஸ்ட், நோட் திஸ் வேர்ட். ஓகே தானா?
handwritten scientific names should be underlined. அப்ப இது against கிடையாது. Every species should have a generic name and a specific epithet. இதுவும் கரெக்ட் தான். Scientific name are in Latin and should be italicized. Okay. அடுத்தது பாருங்க, generic and specific name should be written starting with small letter. அப்படியா? கிடையாது. ஜெனரிக் என்ன லெட்டர்ல எழுதணும்? கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். ஸ்பெசிபிக் என்ன லெட்டர்ல எழுதணும்? ஸ்மால் லெட்டர்ல எழுதணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ரெண்டுமே ஸ்மால் லெட்டர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அகெயின்ஸ்டா இருக்கு. ஓகே தானா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜெனரலி ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். biological names are generally written in என்ன லாங்குவேஜ்ல இருக்கும்? லாட்டின் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். ஓகேதானா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, the process by which organism are grouped into convenient categories based on some easily observable characters is called. ஸோ இது வந்து டாக்ஸானமியா, ஐடென்டிஃபிகேஷனா, கிளாசிஃபிகேஷனா, நாமென்க்ளேச்சரா? இது வந்து டைரக்ட் என்சிஆர்டியோட லைன். ஓகேதானா? the process by which organism are grouped into convenient category based on some easily observable character. So 34 க்கு ஆன்சர் என்ன? C, classification. ஓகே தானா? ஈஸி கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the scientific term used for categories of an organism. டாக்ஸாவா, பயாலஜிக்கல் நேமா, none of these are systematics. டாக்ஸா. இது நம்ம நிறைய பார்த்துட்டோம். கேட்டகரி டாக்ஸா எப்படி இது பண்ணணும்னா எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே தானா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, okay, the process of classification is called systematic, taxonomy, nomenclature, identification. process of classification நம்ம என்ன சொல்வோம்? 36th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? taxonomy. process of classification என்னது? taxonomy. the modern taxonomic studies are based on cell structure, external and internal structure, development process, all of these. இது நமக்கு தெரியும். all of these direct NCERT. ஓகே தானா? இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி நடத்தியிருக்கோம். அதனால தான் நான் இங்கே நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் இதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கிளாஸை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே தானா? அமங் த ஃபாலோயிங் ப்ராசஸ் விச் ஒன் இஸ் நாட் த பேசிஸ் டு டாக்ஸானமி? ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிமென், நாமென்க்ளேச்சர். ஸோ 38க்கு ஆப்ஷன் ஆன்சர் என்னது? கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிமென். ஏன் கேட்டிருக்காங்க? விச் ஒன் இஸ் நாட் த பேசிஸ் டு டாக்ஸானமி. ஓகேவா? டாக்ஸானமிக்கு இது பேசிஸே கிடையாது. மீது எல்லாமே டாக்ஸானமில வரும். ஸோ இது ஒன்று மட்டும் வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 39. The systematic refers to diversity of different kinds of organism and their relationship. Identification and study of organ system of organism. இது பார்த்தோன்னே தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸி ரிஜெக்ஷன். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஆர்கானிசம். இதுவும் ப்ரிசர்வேஷன்ற ஒரு வேர்டே வருது, வேர்டே கிடையாது. ஸோ அதை டெலிட் பண்ணிடணும். ஓகே தானா? இதுல வந்து என்ன? ஆர்கன் சிஸ்டம்னு ஒரு வேர்டே கிடையாது. ஓகே தானா? இது ஏன் நம்ம டெலிட் பண்ணாம வச்சிருக்கோம்? இங்க டைவர்சிட்டி வேர்ட் வருது, ரிலேஷன்ஷிப்ன்ற வேர்டும் வருது. ஸோ இதை வந்து நம்ம டெலிட் பண்ணாம வச்சிருக்கோம். அடுத்த பார்ப்போமா? ஸ்டடி ஆஃப் ஹேபிடேட் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் தியர் கிளாசிஃபிகேஷன். ஹேபிடேட் பத்தி படிக்கிறோமா நம்ம? கிடையாது. சிஸ்டமேட்டிக் அதுவா? கிடையாது. ஸோ ஆப்ஷன் 39க்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டா இருக்கு. வேற எதுவுமே இதுக்கு மேட்ச் ஆகல. சிஸ்டமேட்டிக் மேட்சே ஆகல. அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க, மெமாலியா என்னது? மெமாலியா ஒரு டாக்ஸா. ஓகே தானா? இந்த டாக்ஸா கேட்டகரி அதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு ட்ரிக்ஸும் போட்டிருக்கேன், வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. மேஞ்சிஃபராங்கிறது என்னது? ஜெனரிக் நேம். ஓகேவா? அடுத்தது இண்டிகாங்கிறது ஸ்பெசிஃபிக் எபிதட். அடுத்தது சிஸ்டமேட்டிக்ஸ்ங்கிறது பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன? 40க்கு ஆப்ஷன் ஏ. ஏதானா? ஏ. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, assertion and reason. Binomial nomenclature given by Linnaeus is being practiced by biologists all over the world. Each name of this system has two components, the generic name and the specific epithet. ஓகே, இது ரெண்டுமே கரெக்ட் தான். ரீசன் வந்து அசர்ஷனுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்
தருது. ஓகே தானா? ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அதுவும் அசர்ஷன் ரீசன் டைப் தான். ஸோ இதுல நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி படிக்கச்சுல நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே தானா? The process of classification of organism is taxonomy. Reason என்னது? It is merely based on the external features of organism. ஓகே தானா? ஸோ 42க்கு ஆன்சர் என்னது? இது கரெக்ட். ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் டாக்ஸானமி. இங்க பாருங்க, ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னது? டாக்ஸானமி. நம்ம இங்க படிச்சோம். ஸோ இது கரெக்டானது. இட் இஸ் மியர்லி பேஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். அப்படியா? இங்க பாருங்க, மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் செல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இது மூணுமே சொல்லியிருக்கோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? மியர்லி பேஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னல் மட்டும் சொல்றாங்க. அப்ப இது வந்து தப்பு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? அசர்ஷன் மட்டும் தான் கரெக்ட், ரீசன் தப்பு. அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு? அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். அப்போ சி தான் ஆன்சர். ஓகே தானா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் அசர்ஷன் ரீசன் தான். சிஸ்டமேட்டிக்ஸ் த ஸ்டடி ஆஃப் ஆர்கானிசம், தியர் டெரிவேட்டிவ்ஸ் பட் நாட் த ரிலேஷன்ஷிப் அமாங் தம். சிஸ்டமேட்டிக்ஸ்னாலே ரிலேஷன்ஷிப் வரும். இது மேல உள்ள ஒரு கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த பாருங்க, டைவர்சிட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் தியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே தானா? ஓகே, அடுத்த ரீசன் என்ன? சிஸ்டமேட்டிக்ஸ் இஸ் டிரைவ் ஃப்ரம் த இங்கிலீஷ் வேர்ட் சிஸ்டமா? இங்கிலீஷா? இல்ல, கிரீக். ஓகே தானா? இட் இஸ் கிரீக், நாட் இங்கிலீஷ். அப்போ இங்க வந்து ரீசன் அசர்ஷன் கரெக்டா இருக்கு, ஆனா ரீசன் வந்து என்னவா இருக்கு? தப்பா இருக்கு. அப்போ 43க்கு ஆன்சர் என்னது? சரி, இங்க பாருங்க, இந்த இது அசர்ஷன் பாருங்க, சிஸ்டமேட்டிக் இஸ் ஸ்டடி ஆஃப் ஆர்கானிசம், தேர் டெரிவேட்டிவ்ஸ் பட் நாட் த ரிலேஷன்ஷிப். ஆஹா, ரிலேஷன்ஷிப் இன்க்ளூட் ஆகும். அப்ப இது ரெண்டுமே தப்பு தான். இதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான். ஓகே தானா? ஸோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே தானா? ஸோ 43க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, ஒன் டைம் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ இந்த மாதிரி யாரும் கொஸ்டினை ஒழுங்கா ரீட் பண்ணாதீங்க. ஓகே தானா? சரி, ஒழுங்கா ரீட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த பாருங்க, ஆல் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் டுகெதர் கான்ஸ்டிடியூட் த என்னது? டாக்ஸானா, ஃபேமிலியா, கிங்டமா, ஹையரார்ச்சியா? ஆல் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி தான். ஓகேதா? லோவஸ்ட் கேட்டகரி இஸ், லோவஸ்ட் கேட்டகரி என்னது? ஸ்பீஷியஸ். அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆன்சர் இல்லையா? ஸ்பீஷியஸ். ஓகே, ஸ்பீஷியஸ், ஆப்ஷன் பி. The basic requirement for placing an organism in various categories is the knowledge of characters characters of an individual, characters of group of organism, binomial nomenclature, both A and B. So இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து எந்த அளவுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு பாக்குறதுக்காக. பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் பிளேசிங் an organism in various categories இஸ் த நாலேஜ் ஆஃப். ஸோ இது வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையாது. இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஈஸி கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொஸ்டின்ஸ்லாம் இப்போ நானே எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்களும் ஆன்சர் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான். எதனா? ஸோ 46க்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கரெக்டா லெசன் படிச்சிருக்கீங்களா இல்லையான்றது நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேதானா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சொலானம் இன்க்ளூட் ஸ்பீஷஸ். சொலானம்ல என்னெல்லாம் ஸ்பீஷஸ் வரும்? நைக்ரம் வரும், மெலஜோனா வரும், டியூபரோசா வரும், எல்லாமே வரும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். அடுத்த பாருங்க, டாக்ஸானமிக் கேட்டகரி ஜீனஸ் ரெப்ரசன்ட். ஜீனஸ்னா என்ன? an individual organism, a collection of organism, a group of close related species of organism, none of these. ஜீனஸ், ஜீனஸ்னா என்னது? குரூப் ஆஃப் க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷஸ் ஆஃப் ஆர்கானிசம். அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, லயன். லயன் என்னது? பேந்தரா, லியோ, லியோபேட். பேந்தரா, பேட்ரஸ். டைகர், பேந்தரா, டைக்ரிஸ். பொட்டேட்டோ, சொலானம். ஆக்சுவலா பொட்டேட்டோ வந்து சொலானம், டியூபரோசம் வரும். ஓகே தானா? இங்க நைக்ரம் கொடுத்துருக்காங்க, சொலானம், டியூபரோசம் தான் பொட்டேட்டோ. ஓகே, ஸோ இதுல ஆப்ஷன் என்ன வரும்? 49. 49க்கு ஆப்ஷன் ஏ.
ஓகேதானா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Suffix used for a unit of classification in plants to identify family. ஃபேமிலினா எதுல முடியும்? மோஸ்ட்லி எதுல முடியும்? ஃபேமிலி எதுல முடியும்? 50. இதுக்கு ஆன்சர் என்ன? இதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். ஓகேதானா? ஈஸியஸ்ட் வெரி ஈஸியஸ்ட். ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். த taxonomic கேட்டகரி ஆர்டர் லைஸ் பிட்வீன். ஆர்டர் எங்க வரும்? எதுக்கு நடுவுல வரும்? எதுக்கு நடுவுல வரும்? கிங்டம், phylum or division, class, order, family, genus, species. ஓகே தானா? இப்போ ஆர்டர் எதுக்கு நடுவுல வருது? கிளாஸ்க்கும் ஃபேமிலிக்கும் நடுவுல. ஸோ ஆன்சர் என்னது? ஃபேமிலி அண்ட் கிளாஸ். இதுதான் ஆப்ஷன் சி. ஓகே தானா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட், கரெக்ட், அகெயின்ஸ்ட், நாட் இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல நமக்கு வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணல. இப்போ நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி அந்த நாட்டுங்கிற ஒரு விஷயத்த நான் கவனிக்காமல் விட்டதுனால அந்த ஆன்சரே நமக்கு தப்பாக போச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செஞ்ச கொஸ்டினில் வந்தால் நல்லா ஒன்ஸுக்கு ட்வைஸ் ரீட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே தானா? Okay, choose the incorrect statement from the following. Each genus may have one or more than one specific epithet representing different organism. Okay, option B வந்து என்னது? Potato and brinjal are two different species but both belong to the genus Solanum. Correct தான். Families are characterized on the basis of merely reproductive features of plant species. ஆர்டர் இஸ் த ஹையர் டாக்ஸானமிக் கேட்டகரி. இதை பார்த்தால எல்லா ஆப்ஷன் உங்களுக்கு ஒருவேளை மற்ற ஆப்ஷன் தெரியுதோ தெரியலையோ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு தெரியும், செகண்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு கரெக்டுன்னு தெரியும். ஓகே தானா? தேர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து மேபி கரெக்டாகவும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை எப்படி ஒழுங்கா நீங்கள் என்சிஆர்டி ரீட் பண்ணியிருந்தா இது வந்து கரெக்டுன்னு தெரியும். ஆனால் என்சிஆர்டியை ஒழுங்கா ரீட் பண்ணாமல் இருந்திருந்தா ஓகே இது மேபி தப்பா இருக்கலாமோ அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த ஆப்ஷனை பாருங்க. ஆர்டர் இஸ் த ஹையஸ்ட் டாக்ஸானமிக் கேட்டகரி அண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர். சரி, ஃபுல் கொஸ்டின் நம்ம ரீட் பண்றதுக்கு முன்னாடி கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஓகே தானா? ஸோ 52 கொஸ்டினை தெளிவா பாருங்க. சாரி, நான் இங்கே தெளிவாக பார்க்கல. தெளிவாக பாருங்க. ஆர்டர் இஸ் அ ஹையர் டாக்ஸானமிக் கேட்டகரி. நான் அது ஸ்பீஷியஸ்ன்னு நினச்சி சொல்லிட்டேன். ஆர்டர் இஸ் அ ஹையர் டாக்ஸானமிக் கேட்டகரி அண்ட் இஸ் ஐடென்டிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர். இது கரெக்ட் தான், ஏன்னா வந்து டைரக்ட் என்சிஆர்டி. இதை பாருங்க. ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மியர்லி ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷியஸ். ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷியஸை வச்சு தான் நம்ம வந்து ஃபேமிலியை கேட்டகரைஸ் பண்ணுறோமா? நோ, இட் இஸ் இன்கரெக்ட். ஓகே தானே? இதுதான் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே தானா? ஸோ இதை கவனமாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 9ல் இருக்கு. ஓகே தானா? ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. நான் இந்த ஸ்பீஷியஸ் ஆர்டருக்கு பதில் நான் ஸ்பீஷியஸ்ன்னு நினச்சி ஸ்பீஷியஸ் த ஹையர் டாக்ஸானமிக் கேட்டகரின்ற மாதிரி மைண்டில் ரீட் பண்ணிட்டேன் இந்த கொஸ்டின் ஸ்பீஷியஸை பார்த்துட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க கொஸ்டின். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Fishes, amphibians, reptiles and birds represent which taxonomic category? Fishes, amphibians, reptiles and birds represent which taxonomic category? Class ஆ, phylum ஆ, order ஆ, kingdom ஆ? 53 answer B, phylum. ஓகே தானா? அடுத்தது the phylum taxon of animal classification is equivalent. phylum or division நம்ம சொல்றோம். So equivalent to division. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Refer to the given features showing hierarchical arrangement of taxonomic categories in the ascending order. In the figure, some taxa are labeled as A, B, C, and D. Which taxon will show maximum similar characters among its member? Identify it.
மேக்ஸிமம் சிமிலர் கேரக்டர் இங்க யார் காட்டுவாங்க? இது வந்து ஸ்பீஷியஸ், இது ஜீனஸ். ஓகே தானா? அடுத்தது ஜீனஸ்க்கு அப்புறம் யார் வரும்? ஃபேமிலி. ஃபேமிலிக்கு அப்புறம் ஆர்டர். ஆர்டருக்கு அப்புறம் சி என்ன இருக்கும்? கிளாஸ். அப்புறம் ஃபைலமா டிவிஷன். டி வந்து என்னது? கிங்டமா இருக்கும். இதுல வந்து மேக்ஸிமம் சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து யார் காட்டுவா? ஸ்பீஷியஸ் தான் காட்டுவாங்க. அப்ப ஏ. ஓகே தானா? ஏ எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஏ வந்து பி ஆப்ஷன்ல இருக்கு. 55க்கு ஆன்சர் என்னது? பி. அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். The kingdom that comprises all plants from various division is Plantae, Animalia, Chordata, mammals. The kingdom that comprises all plants. எல்லா plants இருக்கக்கூடிய kingdom நம்ம என்ன சொல்லுவோம்? kingdom plantain சொல்லுவோம். ஓகே தானா? ஸோ நான் ஒரு சில இடத்துல வந்து கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன்ஸை ஒழுங்கா ரீட் பண்ணாம சீக்கிரமா கன்க்ளூஷன் வந்துட்டேன். இந்த மிஸ்டேக் வந்து பை ஹியூமன்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மிஸ்டேக்கை நம்ம திருத்திக்கணும். ஓகே தானா? ஸோ ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா அதோட கொஸ்டின் மட்டும் இல்லாமல் அதோட ஆப்ஷன்ஸையும் தெளிவாக ரீட் பண்ணுங்க. ஓகே தானா? நமக்கு அது நல்லா தெரியும் அப்படி சொல்லி என்ன மாதிரி அவசரப்படக்கூடாது. ஓகே தானா? ஸோ 2 ஈஸியான கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து 50th கொஸ்டின். ஓகே தானா? 50th கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் பண்ணணும்? 2 ஈஸியான கொஸ்டின் தான். ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எதுவுமே இதில் இல்லை. அடுத்தது 46th கொஸ்டின். ஓகேவா? இந்த 2 கொஸ்டினுக்கும் எனக்கு ஆன்சர் கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஓகே தானா? தேங்க்யூ.